அங்க ஆரி போட்டு தைக்கிறது மெத்தட் சொல்லி தந்துடுறேன். ஆரி போட்டு தைக்கிறது மெத்தட் இது தைப்போடு. ஆமாம், உனக்கு தானே டவுட் வரும். இது ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா, லைனிங் பீஸை நம்ம இந்த ஆரி போட்டுக்கிறதுக்கு மேலே வைக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, இந்த சென்டர் பகுதி லைனிங்கிட்ட கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த நடிச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, இல்லைன்னா நம்ம அங்கேயும் இங்கேயும் தெரிக்கும்போது ஆரியில் குறவாயிரும். இந்த பக்கம் கம்மி. அதனால ஷோல்டரை கரெக்டாக வச்சுருக்கோமானே லைனிங் பீஸில் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மேலே நம்ம இந்த க்ளோஸ் பீஸுக்கு மேலே அதை வைக்கணும். வச்சுட்டு சென்டர் பகுதி வெட்டி விட்டுட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம ஆரி போட்டுருக்க இந்த போகிற பகுதி இருக்கலாங்க, சேம் டிச்சு போட்டுருக்காங்களா, இந்த பகுதியிலேருந்தே ஒட்டி தையல் போடணும். தையல் போட்டுட்டு 2 தையல் போடணும். 1 போட்டால் திரும்பி 2 தையல் போட்டு சென்டரை கட் பண்ணி விட்டுறணும். லைனிங் பகுதியை வெட்டிவிட்டு இப்படி அங்கங்கே கட் பண்ணி மாற்றி எடுக்கணும். அப்படின்னா இது திக்காக இருக்கும். இந்த பகுதி இதுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். நான் இங்கே இவ்வளோ துணி வைக்க அப்போ பார்த்து திக்னஸ் இருக்கா, இது வந்து என்ன செய்யாது, அங்கேயும் இங்கேயும் கலகாம மாதிரி கை அக்குள் பகுதியை கரெக்ட் பண்ணிட்டு மீதியை வெட்டி எடுக்கணும். எடுத்துட்டு இந்த உயரத்தையும் செக் பண்ணணும். எவ்வளோ உயரம் இருக்கு, நமக்கு எவ்வளோ தேவைங்கிறத மார்க் பண்ணி விட்டதுனால கிடையாது. அதுலேருந்து இது வரைக்கும் இந்த டாட் போட கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தட் தான் மாதிரி டாட்டுக்கு வந்து 1/2 1/2 அப்படி போட்டு மடிச்சு விட்டுறோம். அந்த பேக் மடிப்பு. இனி டாட் வந்து 1/2 இன்ச்